நிச்சயமா விஜயனுடைய மிகப்பெரிய பிளஸ்ஸே அவருடைய அந்த ஸ்பான்டேனியஸான ஒரு பிரில்லியன்ஸ் ஒன்று இருக்கு இல்லையா. அது நிறைய பேர் என்ன சொன்னா அப்படின்னா, விஜய் கிட்ட வந்து அந்த ஸ்பான்டேனிட்டி இல்ல, டக்குன்னு ஒரு விஷயத்த பண்ண மாட்டாருன்னு. ஒரு சில இடங்கள்ல வேணா அது வந்துட்டு உண்மையாவே இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நடந்த சம்பவம் இருக்கு இல்லையா, அவர் வந்து நீலாங்கரையில இருந்து பனையூருக்கு போறாரு, அவரோட வீட்டை நோக்கி அதாவது அலுவலகத்தை நோக்கி போயிட்டு இருக்காரு. போற வழியில வந்துட்டு கேமராமேன் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு அவர் கவர் பண்ணும்போது ஒருத்தர் வண்டிக்கு முன்னாடி நின்றுட்டு அழகா கவர் பண்ணிட்டு வரும்போது நிலை தடுமாறி கீழே விழுவுறாரு. விழுந்த உடனே அவரோட வாகனம் நிக்குது. இந்த இடம் தான் எப்படின்னு நம்ம இப்ப ரெண்டு விதமா பார்க்கலாம். இப்ப இந்த இடத்துல வந்துட்டு ரஜினி இருந்திருந்தாருன்னு வைங்களேன், உதாரணத்துக்கு ரஜினி இருந்திருந்தாருன்னா, இப்ப இல்ல நான் சொல்றது 96 97 இருக்கிற ரஜினி இருந்திருந்தாருன்னா, வண்டி நின்று அடுத்த நொடியில என்ன பண்ணிட்டு போனா டக்குன்னு வெளியே இறங்கி வந்திருப்பாரு. என்ன கண்ணா ஓகேன்னு சொல்லி பார்த்துட்டு டக்குன்னு திருப்பி வண்டிக்குள்ள ஏறி இருப்பாரு. அப்படியே விஜய் கிட்ட வந்தீங்க அப்படின்னா, அவர் திருப்பி அந்த கேமராமேன் எந்திரிச்சோன்னு நகண்டுறாரு. வண்டி ஒரு 2 ஜெர்க் அடிக்குது. அடிச்ச உடனே விஜய் இறங்குறாரு. அதாவது எப்படின்னா ஒரு 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 10-20 செகண்ட் பாஸுக்கு அப்புறம் விஜய் வெளில வர்றாரு. இந்த பாஸ் மட்டும்தான் விஜய் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு நமக்கு தெரியலாம். அந்த ஒரு வேகம் வந்துட்டு கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்படின்னு. ஆனா உண்மையிலேயே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இதுவே மிகப்பெரிய பிளஸ். இதுக்கு முன்னாடி வந்துட்டு விஜய் வந்து நிறைய ஸ்பான்டேனியஸா ரியாக்ட் பண்ண மாட்டாருன்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அந்த ஒரு டைம்ல டக்குன்னு அந்த கேமராமேனுக்கு ஒரு பிரச்சனை போது, சரி இதுக்கு மேல வண்டியில நம்ம நிக்க வேணாம், இறங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டு அவர் பாட்டுக்கு அப்படியே அங்கிருந்து நடந்தே ஒரு அலுவலகத்துக்குள்ள வந்தாரு இல்லையா. பிரில்லியன்டான மூவ். இது பிரில்லியன்டான மூவ். இந்த மூவ் வந்துட்டு எப்படி நான் பாக்குறேன் அப்படின்னா, எஸ்பிபி ஐயா அவர்களுடைய இறுதி நாள்ல வந்துட்டு அவர் அந்த அடக்கம் பண்றதுக்காக விஜய் போய் பாக்குறாரு. பார்த்துட்டு திரும்ப வரும்போது வந்துட்டு ஒரு ஒருத்தரோட செருப்பு தவறி விழுந்துட்டோன்னா டக்குன்னு அதை எடுத்து கொடுத்தாரு தெரியுமா. அந்த தருணத்துல வந்துட்டு யாரா இருந்தாலும் வந்துட்டு என்ன மனுஷன் டக்குன்னு ஒரு விஷயத்த பண்றாருன்ற மாதிரி நம்ம பாக்குறோம்ல. அதுக்கப்புறம் அந்த செருப்பு எடுத்து கொடுக்கறத நிறைய நடிகர்கள் வேற வேற விதத்துல பண்ணுவாங்க. எங்கேயாவது இடத்துல இருக்கும் ஆளாளுக்கு எடுத்து கொடுப்பாங்க. இது எல்லாமே விஜய் வந்துட்டு ஒரு விஷயத்த ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அதை யார் பண்ணாலும் எப்படி எடுத்துனா ஒரு பப்ளிசிட்டி மாதிரி இருக்கு அவங்களுக்கு. ஆனா இன்னைக்கு விஜய் பண்ணாரு இல்லையா, அந்த கேமராமேன் கீழே விழுந்த உடனே கொஞ்சம் டைமை விட்டுட்டு அதுக்கப்புறம் இறங்கி வந்து அவரை பார்த்தாரோ இல்லையோ, ஆனா அப்படியே நடந்து வந்து உள்ள போன அந்த ஒரு மூவ் இருக்குல்ல, பிரில்லியன்டான மூவ். அது அரசியல் ரீதியாவே அது ஒரு ஞானமான மூவ் தான் அது.